கைக்கும் தான் கொஞ்சம் பொன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட குழந்தைய கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டில் விட்டு இருந்தேன். அப்போது என்ன கேட்ட கேள்விகள் எல்லாரும் நாங்கள கொஞ்சம் கூட நீங்களுமே இல்லாமல் கேள்விகள் கேட்டிங்களே, எப்படி என்னை பார்த்தவங்களுக்கு அப்படி கேட்க தோணுச்சு? பதில் பார்த்தீங்களா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் மட்டும்தாங்க பண்ணாங்க. ஆனால் அவங்கள கூட குழந்தைய பார்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா? அப்போ எங்கள் அம்மா அப்பா என் குழந்தைய வச்சுக்கிட்டதுனால தான் என் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நான் வெளியில் இன்றைக்கி நான் ஒரு போல்டாக நிற்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே யாரையுமே பார்த்து கேள்விகள் கேட்காதீங்க. கேள்விகள் கேட்கும்போது யோசித்து பார்த்து நீங்கள் ரொம்ப யோகியமா அப்படின்னு சொல்லி அதை யோசித்து பார்த்து கேளுங்க. அப்போ தான் அந்த கேள்விகளுக்கு அர்த்தம் இருக்கும். அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்குலாம் ஒரு 10 பேர் சொல்லிட்டு வந்துடுங்க. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள குத்தி காமிச்சு நல்லாவே பேசுகிறீங்க. எப்படி உங்களால் பேசும்போது